நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சந்திர ரூபாய நமக. ஓம் ஸ்ரீ சந்திர தேவாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/6/2026 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் எல்லா காரியங்களையும் செய்வது, ஸ்ரீ பஞ்சாங்கத்தை வழிபடுவது நன்மையை தரும். திதி வார யோக கரண நட்சத்திரத்திற்கு நமஸ்காரம் செய்வது, அந்த பஞ்சாங்கத்திற்கான தேவதைகளை வழிபடுவது மிக மிக நல்லது. அந்த நாளுக்கான பொழுது மிக சிறப்பாக இருக்கும். தெய்வ வசியம் உண்டாகும், தெய்வ அனுகூலம் ஏற்படும். ஆகவே பஞ்சாங்கத்தை நாம் தினம்தோறும் நமஸ்கரிப்பது நல்லது. சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 9 முதல் 10:30 வரை, திதி இன்று மாலை 4:44 வரை பிரதமை பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:21 வரை கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 6:50 வரை சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:45 வரை பாலவம் பின்பு மாலை 4:44 வரை கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம் பின்பு இரவு 7:21 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:21 வரை பரணி பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் மதியம் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். இந்த நாளுக்குண்டான அமைப்பில் என்னென்ன தெய்வங்கள் வழிபட்டால் அனுகூலம், எதையெல்லாம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து செய்யும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நகரும். வாழ்க்கையில் தான் இன்பம், உழைப்பில் தான் வாழ்வு. ஆக இன்றைய நாள் இஷ்டி காலம் என்பார்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு ஸ்ரீ மதுரை ஸ்ரீ கூடலழகர் எடுப்பு சப்பரத்தில் சப்தாவரணம் உபய நாச்சியார்களுடன் பவனி. இன்றைய நாள் சர்வதேச குழந்தைகள் தினம். திங்கட்கிழமை தினத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக ஸ்ரீ ஈசனை வழிபடுங்கள். அனைத்திற்கும் ஆதி மூலமானவர் சிவபெருமான்.
ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக மிக உகந்த தினம். சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம். திங்கட்கிழமை தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள். சோம என்றால் பார்வதி தேவியுடன் கூடிய சிவபெருமான் என்று அர்த்தம். சந்திரன் என்றும் பொருள்படும். கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திர பகவான் தன் நோய் குணமாக வேண்டி ஸ்ரீ சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார். சந்திர பகவானுடைய தவத்தால் மகிழ்ந்த ஸ்ரீ சிவபெருமான் சந்திரனுடைய நோயை நீக்கியதோடு நவ கிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினார். அப்போது சந்திர பகவான் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று ஸ்ரீ பரமேஸ்வரரை வேண்டிக் கொண்டார். அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும். ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக 16 திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை தொடரலாம். பொதுவாக திங்கட்கிழமை தினத்தில் விரதங்கள் இருப்பதால், இறைவனை தரிசிப்பதால், பார்வதி பரமேஸ்வரரை தரிசனம் செய்தால் மாங்கல்ய வரம் கிடைக்கும், மாங்கல்ய பலம் பெருகும், கணவனின் ஆயுள் நீடிக்கும், நல்ல கணவனை அமைய பெறலாம், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள். சோமவார நாளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம். களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளின்படி செய்தால் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், பேர் ஆனந்தம் உண்டாகும். திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன், வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி அன்பர்களே வணக்கம். இந்த நாள் திங்கட்கிழமை தினம் உங்களுடைய ராசிப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்கிற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்குண்டான வகையில மிக சிறப்பான தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்படும். ராசியினுடைய அமைப்புகள் பொறுத்து மட்டுமல்லாமல் இன்றைய நாள் கோல்சாரத்தினுடைய அமைப்புகளை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்கள் அமைகிறது. சுய ஜாதகத்தினுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ராசிப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய பதிவு உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். வரக்கூடிய பெயர்ச்சிகள், கிரக அமைப்புகளினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ராசிக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளும் சரி, நல்ல அமைப்புகள் எப்படி ஏற்படுகிறது, எந்தெந்த காலத்தில் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக நம்முடைய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். புது நபர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்குங்க. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போறீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல நெருக்கம், அந்யுன்யம்,
ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் தன்மை இருக்குங்க. வீட்டுல நிம்மதி இருந்தாலும் வெளியே செல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல சந்தோஷமும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனக்குழப்பத்தோடு சில காரியங்களை செய்தீர்களே ஆனால் அந்த அளவிற்கு உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தாது. செய்த வேலைகள் திரும்ப திரும்ப செய்வது போன்ற நிலைக்கும் காலதாமதங்கள் ஏற்படலாம். இதனால் வெறுப்புணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். வேலையில ஒரு ஆர்வம் இருக்காது. ஆக அடிப்படையாக குடும்பம் நலமாக சந்தோஷமாக வீட்டில் உற்சாகத்தோடு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒருமித்த கருத்து இருந்தால் செல்லக்கூடிய காரியங்கள் யாவும் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்குங்க. இலக்கியம் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு, அதே போல இலக்கியம் சம்பந்தமாக துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, அரசு தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு வேலை நிமித்தமாக நல்லதொரு உயர்வு உண்டாகுங்க. இதனால் வரையில நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு ஏற்படலாம். அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது தனியார் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் எழுத்துத்துறை சார்ந்த செயல்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பல்துறை சார்ந்த அறிவு சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் நுழையாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா துறைகளிலும் எல்லா வேலைகளிலும் பல நபர்களை பார்த்து அவர்கள் மூலமாக நல்ல அனுபவம் பெற்று இருப்பீர்கள். மேஷராசி என்பர்கள் எப்படி ராசிக்குண்டான தலைமைகளில் நீங்கள் முதன்மையாக வகிக்கிறீர்களோ தலைமை பண்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நடத்துவீர்கள். பலரையுமே அரவணைத்து அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு இயல்பாக இருக்கிறதுனால பாராட்டுகள் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள். கீர்த்தி பெருக்குங்க. அதாவது பலருக்கும் உங்களை பற்றிய நல்ல ஒரு கருத்துக்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லதொரு பேரும் புகழும் கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு துறைகளில் மிகுந்த ஒரு உயர்வினை பெறுவீர்கள். கல்வி கடாட்சம் நன்றாக இருப்பதற்கு சந்திர பகவானை வணங்குவது நல்லது. சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க இன்றைய காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழல் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அலுவலகம், தொழில், வேலை இப்படி வெளி இடங்கள் இருக்கக்கூடிய நிலை காரணமாக உங்களுக்கு சிந்தனைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு குழப்ப நிலைகளாகவே இருக்குங்க. தேவையற்ற வீண் சிந்தனைகள், அதனால் எந்த விதமான பயனுமே இருக்காது. ஆனால் மனதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தியானம் செய்து பாருங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த குழப்பமான நிலைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரலாம். சீக்கிரமாக நற்சிந்தனைகளை பெறலாம். வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக வக்ர சனி பெயர்ச்சி தொடங்கி இருக்கிறது 2ஆம் நாள். இனி வரக்கூடிய 141 நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் நம்முடைய சேனலிலேயே அறிந்து கொள்ளலாம். 141 நாட்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுசரித்து செல்ல முடியுங்க. தன லாபம், வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமாகவே இருக்கிறது. பயப்பட வேண்டாம், கவலை இனி தேவையில்லை. மேஷராசி அன்பர்களுக்கு லாபகரமான போக்குதான் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழில் முன்னேற்றம் காணப்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பயன் ஏற்படுங்க. புது வீடு கட்டுமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொன் பொருள் நகை சேர்க்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. ஆக பிறருடைய வாழ்க்கைக்கு மத்தியில உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கணும். மற்றவர்களுக்கு மேல் உயர்வாக வாழணுங்கிற எண்ணமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் நீங்களாக உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு அடிப்படையில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையுங்க. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. எல்லா செயல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெகு ஜோராக நடக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் 4 கிரகங்கள் உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை. இந்த 4 கிரகங்களினுடைய பலன்களாக செவ்வாய் குரு ஹோரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில கல்வி தொடர்பாகவும், புதன் ஓரையில குரு ஓரை மற்றும் செவ்வாய் ஓரையில தொழில் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றதாக இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். கிரக நிலைகளுடைய கோல்சாரத்தின் அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது. இன்னும் அதிகமான நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கேட்பதால் உங்களுக்கான பதில்கள் வழங்கப்படுங்க. குறிப்பாக அன்றாட வாழ்வியல் நிலைப்பாடுகள்ல ஏற்றம் பெறுவதற்குண்டான நிலைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அன்றாட விஷயங்கள்ல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகள்ல மட்டும் ரொம்பவே நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க.
சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில மாற்றங்களுக்கு காரணம் நவ கிரகங்களினுடைய நகர்வுகள், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், இவற்றின் காரணமாகத்தான் பலன்கள் மாறுபடும். ஆக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிப்படி கிரகங்களினுடைய அமைப்புகள் மாறுபடுவதாலும் பலன்கள் மாறுபடுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது சுகம் என்பது இன்றைய நாள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அலைச்சல்கள் உண்டாகுங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்நாளில் நவகிரக வழிபாடு செய்வது, பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது, சிறிது நெல் மற்றும் அல்லது பச்சரிசி வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்தாலும் சந்திர பகவானுடைய தோஷமானது உங்களுக்கு குறையுங்க. சிவபெருமானுடைய வழிபாடு, விநாயக பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானுக்குண்டான நாளாகவும் அமைகிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். உங்களுடைய வாழ்வியல் முறையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் இருக்கும். புத்தி கூர்மை நன்றாக இருப்பதற்கும், நல்லதொரு கல்வி அறிவு பெறுவதற்கும், அனுபவங்கள் கிடைப்பதற்கும் வழிபாடு என்பது இந்த நாள் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். மறவாதீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. சேமிப்பு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாங்க. வருமானம் ஓரளவுக்கு கைக்கு கிடைத்தாலும் கூட செலவாகுமே தவிர அவற்றை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் முடியாத காரியமாக இருக்கும். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டுமானால் உங்களுக்கான பயணச் செலவு சற்று கூடுதலாகத்தான் இருக்குங்க. இதனாலேயே மன வருத்தமும் கவலையும் அதிகமாக இருக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்கள் என்னும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். வாங்கக்கூடிய கடன் தொடர்பான விஷயங்களை பற்றி முன்கூட்டியே நீங்கள் தெளிவாக பேசிக் கொள்வது நல்லது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக ரிஷபராசி என்பர்களே, அவசர தேவைக்கு அதிக வட்டிக்கு கடன் பெற்று மீண்டும் உங்களால் திருப்பி செலுத்த முடியாமல் அவதிக்குள்ளாக நேரிடலாம். கவனமாக செயல்படுங்கள். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வத்தின் காரணமாக உங்களிடம் மறைந்து இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. துரிதமாக செய்யக்கூடிய அமைப்பும், எந்த வேலைகளை மெதுவாக செய்ய வேண்டும், எந்த காரியங்களை சுறுசுறுப்பாக நடத்த வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆக வேலையில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் கூட விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் உண்டாக்குங்க. தொழில் விஷயம் மட்டுமல்ல, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு கூடுதலான ஆர்வம் இருக்கும். எதையும் எதிர்பார்ப்புகளோடு செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் இந்த நாளில் வேலைகள் கிடைத்தால் போதும் என்று எந்த விதமான பலன்களையும் பெறாமல் வேலைகளை நடத்துவதற்குண்டான வழிமுறைகள் அமைகிறது. ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் சிவ மந்திரத்தை ஜபிப்பது, வீட்டில் நமச்சிவாயம் எனும் மந்திரம் 108 சாண்டிங்கை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்வது, படிக்க இயலாதவர்கள் இசை வாயிலாக கேட்கலாங்க. முடிந்த வரையில இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெறுவதற்கு சற்று அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது தேர்வு எழுதி முடித்துவிட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கும் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்குண்டான அனுமதி பெறுவீர்கள். 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகும். கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய நிலைக்கும் நல்லதொரு அனுமதி உண்டாகுங்க. ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அமைவதற்கு தெய்வ வழிபாடுதான் மிக சிறந்தது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு சுக்கிர உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர உரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர உரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக நலம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரம் காட்டாதீர்கள். பணம் சம்பந்தமான முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உண்டாகுங்க. விட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விடுபட்ட காரியங்களுக்கு மாற்று வழிமுறைகளை கையாண்டு அந்த பிரச்சனைகளையும் சரி வேலைகளையும் மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள். இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெறுவீர்கள். அதிகமாக சிரமப்பட்டு ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை இன்றைய நாள் இல்லை. சுமூகமாக சாதாரணமாகவே இருந்து மிகப்பெரிய வேலைகள், காரியங்களை முடிப்பீர்கள். இதுதான் உங்களுக்குண்டான ஒரு பலமாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்றைய நிலைக்கு ஏற்றாற்போல் வாடிக்கையாளர்களுடைய மனமறிந்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து சேரும். வருமான உயர்வு அதிகரிக்குங்க. விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கடையில் வாங்கிய
உருவாக்கினால் நல்ல ராசிக்கார கடை என்கிற பெயரும் நீங்கள் எடுத்து விடுவீர்கள். வேலையிடங்களில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, சிறந்த செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாட்கள் இது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் இதனால் அதிகரிக்கக்கூடும். எப்படிப்பட்ட பொறுப்புகளை உங்களிடம் கொடுத்தாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை மற்றவர்களுக்கு உருவாக்கி விடக்கூடிய நிலையில் நீங்கள் உழைப்பீர்கள். அதிகமாக பாடுபடுவீர்கள். பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உருவாகலாங்க. புதிதாக சுயதொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த காரியங்களிலேயே முதலீடு செய்தால் நல்லது நடக்கும். தெரியாத விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ள தேவையில்லை. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வெளியிடங்களில் செல்லக்கூடிய வேலைகள் யாவும் சீராக நடக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு காணப்படலாம். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வேலையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு. மனதில் பட்ட விஷயத்தை வெளிப்படையாக பேசுவீர்கள். மாணவர்களை படிப்பு சம்பந்தமான நிலையில் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் இது. விடுபட்ட ஒரு சில பாடங்களையும் முடிப்பீர்கள். புதிதாக ஆசிரியர் அந்த பாடத்தை எடுக்கவில்லை என்றாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்யவும் முன்வருவீர்கள். உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு அறிவு அதிகரிக்குங்க. திறம்பட படிப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் வகுப்பெடுக்கக்கூடிய நிலை இன்றைய நாள் உருவாகும். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் எனும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் இன்றைய தினம் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, படிப்பு சம்பந்தமாக புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். விளையாட்டு, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். படிப்பு சம்பந்தமாகவும் வரக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடி வரலாம். முதல் மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை கொண்டு அதற்கு இன்னும் கடுமையாக நீங்கள் உழைத்தாலே போதும். மிதுனராசி அன்பர்களே, நல்ல ஒரு மேன்மைக்கு வந்து விடுவீர்கள். பணியில் உயர்வு உண்டாகும். கௌரவ பதவியை அடைவீர்கள். குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசிப்பீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியுங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேன்மை பெறக்கூடிய வகையும் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்று தனவரவு, பணவரவு இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். லாபம் பெறுவீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்குங்க. உங்களுக்கு இவை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படலாம். வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெற்றவர்களுடைய ஆதரவின் காரணமாக அவர்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். வேண்டிய விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மன உறுதியும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். மிதுனராசிக்காரர்களே, மிக தைரியத்துடனும் துணிவுடனும் காரியத்தில் ஈடுபடுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பலருமே மதித்து நடப்பார்கள். மதிப்பு மிக்க மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாகலாம். வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்களை காணக்கூடிய நாள். ஆரம்பமே திருப்திகரமாக இருக்கும். இன்றைய பொழுது குடும்ப நபர்களோடு அமர்ந்து நல்ல ஒரு நேரத்தை பயனுள்ளதாக செலவழிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்லூரி தொடர்பாகவோ அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. வேலை வாய்ப்பில் இருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகம் மேன்மை பெறக்கூடிய நிலையும் உண்டு. புதிய முயற்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு லாபத்தை உண்டாக்குங்க. எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விடுத்து புதிதான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். லாபம் பெறக்கூடிய வகையில் மிக திறமையுடன் சிந்திப்பீர்கள், செயலாற்றுவீர்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மற்ற கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவு ஏற்படுங்க. மிக திறமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக தன வரவுகளும் அதிகரிக்கலாம். ஆர்டர்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய வேலை விஷயமாக வெளியே சென்றாலும் லாபகரத்தோடு மீண்டு வருவீர்கள். கடகராசி அன்பர்களே, மிக மன உறுதி அதிகரிக்கக்கூடும். பிறருக்கும் உதவி செய்து மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களுக்கு எப்பொழுதும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடன் நல்ல மனமகிழ்ச்சியான போக்கே காணப்படலாம். பெண்களே, முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் இருந்தே பணி செய்யக்கூடியவர்களுக்கும் அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையேயான இடைவெளி நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு உண்டான ஒரு நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் எடுத்த அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் செயலாற்றக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். உழைப்பு அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற வகையில் ஆதாயமும் உண்டாக்கக்கூடும். இன்றைய நாள் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் திறமை காரணமாக வேலைகளை குறித்த
நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலம் உங்கள் வேலைகளை உற்சாகமாக செய்யக்கூடிய நிலை உண்டு. ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் 2-3 காரியங்களையும் சேர்த்தே கவனித்துக் கொள்வதால் பாராட்டுதல்கள் உண்டாகும். மிக சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் வேலையில் நல்ல உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் சிந்தித்தும் செயல்படுவீர்கள். காதலர்களை உங்கள் துணையுடன் நட்பான உறவு முறை கொள்வீர்கள். இரு நபர்களுடைய அனுசரணையான போக்கு நன்றாக இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான காலகட்டம் இது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்குங்க. வெகு விரைவாக திருமணத்திற்குண்டான நாள் குறிப்பதற்குண்டான காலகட்டம் இது. உங்களுடைய குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். தனவரவு அதிகரிக்கும். வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு லாபமான போக்கே இருக்கும். இன்று மேல்நோக்கு கூடிய செயல்களில் களம் காணுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். கோபம் என்பது காணப்படாது. சித்தர் வழிபாடு இன்றைய தினம் செய்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் பெற முடியும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்று போதிய பணம் கைக்கு வந்து சேருங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. செயல்பாடுகளில் வெற்றி கொள்வீர்கள். கணிசமான தொகை சேமிக்கக்கூடிய நிலையும் உண்டு. பிள்ளைகளுக்குண்டான எதிர்கால படிப்புக்காக சேமிப்பீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய சக்தியானது ஆற்றல் மிக அழகாக வெளிப்படலாம். ஆரோக்கியத்தின் தொடர்ச்சியாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான். சந்திர பகவானுக்குண்டான அதிபதி அம்பாள். அன்னை ஸ்ரீ அபிராமி, திருக்கடையூர் அபிராமியை மனதார நினைத்து வழிபடுங்கள். வாழ்க்கையில் சுபிக்ஷமும் குபேர சம்பத்தும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசி, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடும். இன்னல்கள் மறைந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை நினைத்த அனைத்து விதமான செயல்களும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய நல்ல செய்திகள் உருவாக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேற்படிப்புக்காக வங்கிக் கடன் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நெருங்கிய நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவதோடு செயலுக்கும் துணையாக நிற்பார்கள். சிறு வயது பருவத்தில் இருந்தே உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலம் நல்ல மேன்மையான போக்கு காணப்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். சுப செய்திகள் பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல வேண்டி பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆவணங்களுக்குண்டான செயல்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெகு விரைவாக கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சியுடன் வெளிநாடு சென்று படிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வியாபாரத்தில் பிரதிபலிக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு நல்லதொரு அதிக பணத்தை பெறுவீர்கள். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். புதிய பணியாளர்களை அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வீடு மாற்றம் உண்டாகலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். எண்ணிய காரியங்களில் செயல்படுவதற்கு முன் விநாயக பெருமான் வழிபாடு நல்லது. மன உளைச்சல்கள் நீங்கிவிடும். மன வருத்தங்கள் இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படலாம். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் நல்ல ஆறுதல் இருக்கும். மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கையும் கூடுதலாக இருக்கக்கூடும். ஆலய பணிகளில் பங்கு கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் உழைப்பை கொண்டோ ஆலய வழிபாடுகளுக்குண்டான ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவதோடு உழவார பணிகளையும் செய்து மகிழ்வீர்கள். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வருவதோடு எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளையும் மேற்கொள்வீர்கள். புதிய வேலை மற்றும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிதாக உங்களுடைய செயலுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் மற்றவர்கள் காணப்படுவார்கள். நல்லதொரு வேலை வாய்ப்பு அமைவதால் மகிழ்ச்சி உண்டாக்கும். காதலர்களை உங்களுடைய எதிர்கால துணையுடன் நல்ல ஒரு கருத்தினை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. பெற்றவர்களிடமோ பெரியவர்களிடமோ நீங்கள் வெளிப்படையாக பேசி ஒரு சில முடிவுகளை வாங்குவது நல்லது. சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். பக்குவமும் நன்மையான குணமும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பலத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. பெண்களுக்கு பார்க்கும் பொழுது வெற்றி நடை போடுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்ற நல்ல லாபம் உண்டாகும். தன விருத்தி அதிகரிக்கக்கூடும். புதிய வேலைகளில் நீங்கள்
சேரக்கூடிய அமைப்பு உண்டு. புது மொழிகளை மாற்று மொழி நபர்களிடம் நல்ல ஒரு அந்யுன்யமாக இருப்பீர்கள். மாற்று மொழிகளை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு மொழி மீதான பற்று அதிகரிக்கலாங்க. தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகமான நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் ஹோரைகளை பார்த்து வேலைகளை தொடங்குங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் ஹோரை. சொத்து தொடர்பாக அல்லது சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பாகவும் பூர்வீக சொத்தினை பாக பிரிவினை செய்வதற்குண்டான ஏற்ற ஹோரை செவ்வாய் ஹோரை. அதிலும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதால் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கும். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது. குரு காரகனான புத்திர காரகனான முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இயன்ற வரையில் பிறருக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்து வருவது நல்லது. உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்களை வியக்கக்கூடிய வகையில் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சியான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை தேவைகள் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவினர்கள் வருகையால் கலகலப்பான சூழ்நிலை அமையுங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நிலை உருவாக்கும். மனதில் ஏதாவது கஷ்டங்களோ கவலைகளோ இருந்தாலும் கூட உறவுகளுடைய வருகை காரணமாக அவை விலகிவிடும். உண்மையிலேயே குடும்ப சூழல்கள் நல்ல விதமாக இருக்கும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உறவுகளிடம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மனைவி வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாக்க கூடுங்க. வேலை ரீதியாக வெளியே சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் தவறுன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளோ துன்பங்களோ நேரிடாது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி தருங்க. மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசு சார்ந்த வேலைகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வர்த்தக ரீதியான மேன்மை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கக்கூடும். தொழிலில் வளம் பெறக்கூடிய வகையில் கூட்டாளிகளுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு மேன்மையை மட்டுமே ஏற்படுத்தி தருங்க. வியாபார வளர்ச்சி விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, இதனால் வரையில் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்தி தரலாம். பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடுங்க. இந்த தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்து வருவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வ வழிபாடு செய்வதாலும் நல்ல பலன்கள் வெகுவாக கிடைக்கக்கூடும். வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள். வெளியே புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடும். தொழில் விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல உயர்வு உண்டாகும். இதனால் வரையில் கைக்கு வர வேண்டிய பணம் இன்று வந்து சேரலாம். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைப்பதால் மன மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணி உயர்வு சம்பந்தமாக நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து சேரக்கூடிய நிலைகள் உண்டு. இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாறுவீர்கள். டிரான்ஸ்பர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை பலருமே ஏற்று வழி நடத்துவார்கள். மற்ற ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஏற்ற வகையில நல்ல கருத்து சுதந்திரமும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அவற்றை மனதார மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கருத்துக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே காணப்படும். கன்னிராசி அன்பர்களே, உணவு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எப்பொழுதும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிக கொழுப்பு காரம் சார்ந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. நீதிமன்ற பணிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். பதவி பணிகளில் மேன்மை ஏற்படக்கூடும். இந்த நாள் அபிவிருத்திக்குண்டான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களில் மேன்மை மட்டுமே பெறுவீர்கள். லாபமும் கூடவே சேர்ந்தே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஆதரவாக செயல்படுவாங்க. திருமணம் தொடர்பான சுப காரியங்களில் நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலைகள் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்கடுத்ததாக பணம் வந்து நிறைவாக வரும்பொழுது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதனுக்குரியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆகவே புதனுக்குரிய ஒரு செயல்கள் எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ மென்பொருள் செய்யக்கூடியவர்கள், அதே போல கம்யூனிகேஷன்ஸ் ஊடகத்துறையில் அல்லது பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், மாஸ் மீடியா, ஜேர்னலிசம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல எந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் கூட அதில் பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் இன்றைய நாட்களில் உங்களுக்கு வெளிப்படலாங்க. உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு நேர்த்தி இருக்கக்கூடும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு பாராட்டுதல்களும் தெரிவிப்பார்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது நல்லதொரு
ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உண்டு. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற வகையில் சிந்திக்கக்கூடிய நல்ல பக்குவம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆகவே சிந்திக்கக்கூடிய நிலையிலேயே செயல்படவும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான சுபஹோரைகள் பொதுவில் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுக்கிரஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரை நன்மைகளை உண்டாக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையையும் பயன்படுத்துவது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களே கலகலப்பான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிறைவாகவே கிடைக்கும். வேலை இல்லையே என்கிற கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியமும் முன்னேற்றத்திலேயே இருக்கக்கூடும். மகிழ்ச்சியாக இந்த நாளுக்குண்டான எல்லா செயல்களையும் நீங்கள் கவனிப்பீர்கள். வாழ்த்துக்கள். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உடலில் தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த தன நெருக்கடி தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடும். பணம் சார்ந்த தொந்தரவில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். சுதந்திரமான உங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் பட்ட விஷயத்தை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். ஆசைகள், விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நாள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தொழிலில் உங்களுடைய உன்னதமான நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான ஒரு இரக்க குணம் கூடுதலாக காணப்படலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். பிறருடைய விஷயத்தில் இன்றைய நாள் தலையிட வேண்டாம். எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து பல மடங்கு தொழில் விருத்தி செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது, அவை நீங்கள் மட்டும்தான். அந்த அளவிற்கு அந்த வியாபாரத்தில் உங்களுடைய முழு கவனமும், எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையும் ஆசையும், அதன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஈர்ப்பு கூடுதலாகவே காணப்படலாங்க. தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதால் நல்ல லாபத்தை அடையவும் முடியும். வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் மற்றவர்களோடு அனுசரணையாக செல்வீர்கள். பணியாட்கள் மூலம் அனுசரணையான போக்கு இருக்கும். எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். உங்களுக்கு தேவை காரியம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதுதான். அதற்கேற்றாற்போல் மனநிலையில் மாற்றங்கள் உண்டாகும். சக கூட்டாளிகளுடன் பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக பேசுவீர்கள். முக்கியமான ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு. முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைப்பதில் மன மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடுங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை தொடர்பாகவும் அல்லது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்தாலும் சுமூகமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் நன்றாக வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். புதிதாக வீடு வாங்க வேண்டும், வாகனம், சொந்த வீடு அமைக்க வேண்டும் என்கிற முன்னேற்பாடுகளை செய்து மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் மன வளர்ச்சியும் சரி, உடல் நிலையிலும் சீரான போக்கே இருக்குங்க. காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். உங்கள் எதிர்கால துணையுடன் பேசி மகிழ்வீர்கள். முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்குண்டான காலகட்டம் இது. பெற்றோர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். எதிர்கால துணையினுடனான ஒரு சில சந்திப்புகள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஈடுபாடு கூடுதலாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து படிப்பீர்கள். குடும்பத்தினுடைய நிலைகளையும் நன்றாக அறிந்தவர்கள் நீங்கள். ஆகவே பெற்றோர்களுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பயன்படுத்திக் கொண்டு மேலே நீங்கள் எழும்பி வருவீர்கள். எழுச்சி பெறக்கூடிய நாள். உங்களுடைய செயல்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டு போட்டிகளில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபட்டு கோப்பையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பலரை காட்டிலும் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். ஒரு பிரகாசிக்கக்கூடிய செயல்களில் களம் காண்பீர்கள். சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். பயிற்சியாளர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். பெண்களே, நீங்கள் மிகவும் புத்திசாலியாக செயல்படுவீர்கள். சமயோஜித புத்தி இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் நடவடிக்கைகளை மாற்றி அமைப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபட்டால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஹோரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்திற்கு சந்திர ஹோரை மிகவும் சிறப்பு. அதே போல சந்திர ஹோரையில் படிப்பு சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ஆவணங்கள் தயாரிப்புக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர ஹோரையும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்ற ஹோரை. ஆகவே இந்த நேரத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பண பரிவர்த்தனை செய்வதும் நல்ல சுப தொடர்பான
விஷயங்களை பற்றி பேசுவதும் நன்மைகளை உண்டாக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் குறையக்கூடும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அடிக்கடி பணத்திற்காக தொந்தரவு செய்தவர்கள் கூட சற்று தாமதமாக உங்களிடம் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்வார்கள். இந்த நாள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் நிறைந்ததாக காணப்படும். பிறரால் நல்ல ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களை, காதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்குங்க. பொன் பொருள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் மீதான ஆசை விருப்பம் அதிகமாகவே இருக்குங்க. பிள்ளைகளுக்குண்டான செயல்களில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப தேவைகளை உணர்ந்து செய்யக்கூடிய நிலை உண்டு. பெண்களுக்கு உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் மீதான ஆசை அதிகமாகவே இருப்பதால் வெகு விரைவாக சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். வேலை தெரியாதவர்கள் கூட புதிதாக வேலையை கற்றுக்கொள்வீர்கள். கலை உணர்வு இருக்கக்கூடியவர்கள் கலை நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். எப்படியாவது உழைக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வலம் வருவீர்கள். விருச்சிக ராசி பெண்களே, உங்களுக்கான நாள் அற்புதமாக இருக்கிறது. மாணவர்களை படிப்பின் மீதான எண்ணம் அதிகமாக இருக்கும். சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கக்கூடும். மன நிறைவை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறுங்க. காரியங்கள் யாவும் கைகூடி வரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை உண்டு. குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்களகரமான விசேஷ காரியங்களுக்கு சுப மங்கள பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நிலை உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ எண்ணிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு கடினமான உழைப்பையும் மேற்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவீர்கள். பெண்களாக இருந்தால் குடும்பத்தினுடைய அனைத்து விதமான செயல்களிலும் தலைமை பண்பு கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லோரையும் வழி நடத்தி செல்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலைகள் உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்கள் துணைக்கு தேவையான ஒரு சில பரிசு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சர்ப்ரைஸாக அவர்களுக்கு தெரியாத வண்ணம் மிகவும் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பொருட்கள் அமைந்திருக்கக்கூடும். மன நிறைவுடனும் சமயோஜித புத்தியோடு செயல்படுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, சங்கீதம், இசை, பாடல் இது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மென்மையான அறிவு இருக்கும். இசை பயிற்சி மேற்கொண்டு முடித்து அதன் மூலமாக பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. நல்ல தனவரவுகள் இதன் மூலமாக எட்டுவீர்கள். சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகளுக்குண்டான ஒரு அமைப்பு சீராகவே இருக்கிறது. புது விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளே நிறைவாக இருக்கும். வீடு மாற்றம் அல்லது வியாபார ஸ்தலங்களில் மாற்றம், தொழில் மாற்றம் என நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்தை கூட மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் உருவாக்கக்கூடும். ஆக உங்களுடைய செயலுக்கும் எண்ணத்திற்கும் ஏற்றாற்போல் மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான பலன்கள் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். பலரை காட்டிலும் உங்களிடமே அதிகமாக விருப்பத்துடன் பேசுவார்கள். அலுவலக விஷயங்களை உங்களிடமே பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் கேட்டு பெறுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். மற்றவர்களை உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையிலேயே காணப்படலாம். கவனம் தேவை. பிறர் கண் படும்படியாக எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். வீட்டிற்கு வந்த உடனேயே கல்லுப்பு சேர்த்து கை கால் முகங்களை கழுவி நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான வகையில் செயல்கள் நன்றாக இருந்தாலும் சில ஹோரைகளை பார்த்து நீங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான சுபஹோரைகள் சந்திர ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை. கல்வி, வேலை வாய்ப்பு, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் யாவையும் சுக்கிர ஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஹோரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் உண்டாகும். எல்லா வேலைகளையும் இறைவனுடைய அருளால் நடத்துவீர்கள். கவலை வேண்டாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, ஈர்ப்பு உருவாக்குங்க. கலை பொருட்கள் மீதாக இருக்கட்டும் அல்லது விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்கள் மீது கூட ஆசை அதிகரிக்கலாம். எப்படி இருந்தாலும் வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அது உங்களுக்கு உறுதியாகவே இருக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, தேவைகள் யாவும் நிறைவேறக்கூடும். குரு மகான் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா சுவாமிகளை நீங்கள் தினப்படியும் குருவை நினைத்து தியானம் செய்வதும் மந்திரங்களை பெறுவதும் நல்லது. குரு தீட்சை பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, மகா சுவாமிகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுப யோக சுப தினமாக இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களே, தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். கையில் வருமானம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் காணப்படலாம். சுதந்திர பறவையாக செயல்படுவீர்கள். பணத்தை சேர்த்து வைக்கவும் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்தல் வேண்டும். கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வீண் விரயங்களில் செய்ய வேண்டாம். கவனத்துடன் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்தால்
செய்தால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். தன விருத்தி உண்டாகுங்க. முன்னால் நீங்கள் செய்த ஒரு சில வேலைகள், கடின உழைப்பு, முயற்சிகள், முதலீடுகள், இதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் அமைப்பு சீராக இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே தொடங்குகிறது. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. செயல்பாடுகளில் வெற்றி கொள்வீர்கள். தைரியமும் தெம்பும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை உள்ளவராக நீங்கள் காணப்படுவீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் தனுசு ராசி அன்பர்களே. எப்படி அம்பு விட்டால் ஒரு இலக்கை சரியாக சென்று சேர்க்கிறதோ அதே போல உங்களுடைய எண்ணங்களில் தோன்றுகிற கருத்துக்களும் சரியானதாக இருக்கும். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். கல்வி வளம் பெறுவீர்கள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் தீர்க்கமான ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. தேர்வுகளில் நல்ல விதமாக தேர்ச்சி பெறுவதற்கும் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வகையில் இன்றைய நாட்களிலேயே நீங்கள் சரியாக உழைக்க தயாராவீர்கள். உங்களுடைய படிப்பினுடைய மேன்மையை கண்டு மற்றவர்களை ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றியாளராக வலம் வருவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆசை இருக்கும். விருப்பத்தோடு செயல்படுவீர்கள். கேளிக்கை தொடர்பான செயல்களிலும் அவ்வப்போது மனம் நாடக்கூடும். இருந்தாலும் நேர காலத்தை வீணடிக்காமல் படிப்பின் மீது உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். நினைவு திறன் கூடுதலாக இருக்கக்கூடும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் செய்வதற்கு தயாராவீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ விசேஷத்தின் காரணமாக மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சில சேமிப்புகளையும் அதிகப்படுத்துவீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். ஒரு சில காரியங்களை நீங்களே முன்னின்று நடத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். உறவுகளுடைய வருகை காணப்படலாம். உறவு முறைகளில் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்ற வகையில் நீங்கள் நடப்பீர்கள். அனைவருக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். காப்பகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். மற்ற குழந்தைகளை மிக அழகாக அரவணைத்து வளர்ப்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அரசினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையில் கௌரவ பதவிகளை நீங்கள் அடைவீர்கள். நேர்மையான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். எந்த தவறுக்கும் உங்களுடைய மனது செல்லாது. இந்த சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் அமையக்கூடும். தொழில் விருத்திக்குண்டான வகையில் செயல்படுவீர்கள். மற்ற கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். புது வகையான பொருட்களை கையாளுவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் கையாள்வதால் லாபமும் அதிகரிக்கக்கூடும். புது விதமான நபர்களிடமிருந்து ஆர்டர்கள் வந்து சேரும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய தரமே உயர்வாக இருக்கும். உங்களை ஏளனமாக பேசியவர்கள், கிண்டல் செய்தவர்கள் கூட உங்களை பற்றி உயர்வாக எண்ணக்கூடிய நிலை மாறிவிடும். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இனி வருங்காலம் பொற்காலமே. தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதற்கு ஏற்றாற்போல் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாக்குங்க. பணி செய்யக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். மேல் அதிகாரிகள் உங்கள் மீதான அனுசரணையான போக்கு மன நிம்மதியை உண்டு பண்ணும். குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்கள் துணையினுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசி மகிழ்வீர்கள். ஒரு சில கருத்துக்களை பரிமாறவும் செய்வீர்கள். இரு வீட்டாருடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்து கொள்வது நல்லது. சமூகத்தினுடைய சூழலை அறிந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் பக்தி அதிகரிக்குங்க. தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருப்பீர்கள். முடிந்த வரையில் பிறருக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம், சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போர்வை, குளிர்காலத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் கம்பளி, இப்படி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தானமாக வழங்குங்கள். தர்மம் உங்களை காக்கும், தலை காக்கும் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றத்தையே நீங்கள் காண்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் தெய்வம் உங்களுடனே துணையிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பல துன்பங்களையும் தவிடு பொடியாக்கிவிடும். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஸ்ரீ ஹனுமர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் தான் ஸ்ரீ ஹனுமருக்கு. அந்த ஹனுமனை வழிபடும் பொழுது ஆன்ம பலம், ஆரோக்கிய பலம், மனோபலம், தெய்வ சக்தி, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடும். மூலம் நட்சத்திரக்காரர்களை மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆலய வழிபாடு செய்தால் நன்மைகள் யாவும் கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களை ஊக்குவிக்கும். முதலீடு
தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்க செய்யலாம். வியாபாரம் போன்ற விஷயங்களில் நிறைவான ஒரு மன திருப்தியை நீங்கள் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இன்று உங்களுடைய வேலைகளை நல்ல மேன்மையை பெறுவீர்கள். பணியாற்றக்கூடிய நபர்கள் மூலம் ஆதரவு கிடைப்பதால் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடும். சாதகமான நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். பிறருடைய தேவைக்காக நீங்கள் பணம் அவர்களுக்கு வழங்கி இருந்தால் அந்த பணம் தகுந்த நேரத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து சேரும். செய்த தர்மம் என்றும் வீணாகாது. முன்னொரு காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஏற்றி வைத்த திருவிளக்கும் இட்ட தர்மமும் வீணாகாது என்று. ஆகவே உங்களுடைய செயல்கள் நற்செயல்களாக இருக்கும் பட்சத்தில் அவை மீண்டும் உங்களுக்கிடமே வந்து சேரும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்பார்கள். அதுபோல இந்த கால சக்கரன், இந்த கால புருஷன் உங்களுக்கு துணையாகவே இருப்பார். நவ கிரகங்களுடைய நல்லாசி இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. பிறருக்கு முடிந்த வரையில் உதவி செய்து வருவது நல்லது. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற வேண்டுமென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்வது, இப்படி உங்களால் முடிந்த ஒரு சக்திக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவீர்கள். வரக்கூடிய பிரச்சனைகள் யாவும் பனி போல காணாமல் போய்விடும். கடன்களோ துன்பங்களோ நீங்கிவிடும். இவற்றை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடக்கூடும். இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிவிடும். வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீகத்தில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். நல்ல தீர்வுகளும் கிடைக்குங்க. வழக்கு தொடர்பாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த வழக்கில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய சரியான தீர்ப்புகள் சாதகமாக இருக்கக்கூடும். நேர்மையாகவும் பொறுமையாகவும் நீங்கள் செய்த காரியத்திற்கும் காத்திருந்த காலத்திற்கும் அந்த பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இவற்றை நீங்கள் எண்ணலாம். மகர ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் அதிக சிந்தனை இருக்கும். எப்படியாவது உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு படிப்பீர்கள். சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெற்றவர்களுடைய நல்ல ஆதரவு, கனிவான பேச்சு, உங்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கம், இதன் காரணமாக நீங்கள் தன்னம்பிக்கை உடையவராக மாறிவிடுவீர்கள். ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை ஏற்று நடப்பீர்கள். இதனால் முதல் மதிப்பெண் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் அற்புதமாக இருக்கிறது. வெளிநாடு சென்று தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாங்க. வாழ்க்கையில் சகலவிதமான நல்ல பலன்களையும் பெறுவதற்கு லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்குண்டான வேலைகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் நடக்கலாம். மகர ராசி அன்பர்களே, இதனால் நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படலாம். மனதில் அவ்வப்போது சஞ்சலங்கள் வந்து நீங்குங்க. குழப்பங்களும் ஏற்பட்டு விலகலாம். இருந்தாலும் தைரியமாக நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த நாள் காதலர்களுக்கு ஏற்ற மிகு நாள் என்றே சொல்லலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மிக சரியாக கணித்து வைத்திருப்பீர்கள். உங்களுடைய திருமணத்திற்குண்டான செயல்பாடுகளில் கவனமாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நிரந்தரமான பணியை பெற வேண்டி கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலை உருவாக்கக்கூடும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு உண்டாகும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகள் உங்களுக்கு உற்சாகத்துடன் அனுசரணையான போக்கோடு இருப்பார்கள். ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் யாவும் நிர்ணயிப்பீர்கள். வீட்டில் சுபம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மிக சரியாக செய்து மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி அன்பர்களே, விவாதங்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வருமானமும் கைக்கு வந்து சேரலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல சந்தோஷமும் பண வரவை எதிர்நோக்குடன் இருப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலை விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. பொறுமைக்கு ஏற்றபடி பொக்கிஷங்கள் கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய சிந்தனைகள் யாவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். புரிதல் என்பது உங்கள் இருவருக்குள்ளும் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. உங்கள் துணைவர் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் எதிர்கால துணையுடன் மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு மென்மேலும் ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திரமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களே, படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிப்பின் காரணமாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்வீர்கள். வெளிநாடு சென்று தங்கி வேலைக்கும் பார்த்துக் கொண்டு படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கால சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெற்றவர்களுடைய ஆதரவை கொண்டு வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியிடங்களில் சென்று தங்கி
வேலை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. புதுவிதமான இடங்களிலிருந்து நல்ல வேலைகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். இனிமையான போக்கோடு இருப்பீர்கள். பொதுவாக இந்த நாள் மகிழ்ச்சிகரம் அதிகரிக்கக்கூடிய நாள். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் குறையக்கூடுங்க. சரியான நேரத்திற்கு பணத்தை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். உங்களை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்திக் கொண்டு மறைமுகமாக எதிர்த்தவர்கள் கூட காணாமல் போய்விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடும். மக்களுடைய குணத்தை அறிந்து விற்பனை செய்வீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மைகளை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிக பக்குவத்துடன் பேசுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் அதிக கவனம் இருக்கும். பொருள் ஈட்ட வேண்டும், சேமிக்க வேண்டும், சம்பாதித்து ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். குருவே துணை என இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து காரியங்களில் ஈடுபடுங்கள். அற்புதமான நன்மைகள் உண்டாக்கக்கூடும். உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவ்வப்பொழுது இருந்த ஒரு சில பிரச்சனைகளும் காணாமல் போய்விடலாங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கீர்த்தி உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு இருக்கும், தெளிவு இருக்கும். திறம்பட பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பிறரை பற்றிய புரிதல் உண்டாகுங்க. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாகவும் மௌனமாக இருக்க வேண்டும் என்கிற தன்மையை அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். புதிதாக வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் விருத்தி உண்டாக்குங்க. புதிய ஆர்டர்கள் வரும். ஆக பண பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபார அபிவிருத்திக்குண்டான முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடும். இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி அன்பர்களே, மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய முதலீடுகளில் இருந்து நல்லதொரு வருமானம் மீண்டும் கைக்கு கிடைக்கலாம். பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செயலில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பொதுவாக மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு மன திருப்தியை உண்டாக்கி தரும். உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் ஆதாயமும் உண்டாகும். திறமையோடு செயல்படுவதால் அனைவரும் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அளிப்பார்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கி தரும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனைவி வழி உறவுகள் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு ஊக்கத்தை உண்டாக்கலாம். மாணவர்களை படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு கருத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொள்கையும் லட்சியங்களும் அதிகரிக்கக்கூடும். வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவதற்கும் மற்றவர்களை காட்டிலும் உயர்வான மதிப்பெண்களை பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையிலும் உழைப்புக்கு ஏற்ற வகையிலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். தொழில் வியாபார அபிவிருத்திக்குண்டான செயல்களில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய கருத்துக்களை வெளியிடுவீர்கள். அரசினுடைய ஆதரவை பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன திருப்தியும் மன ஆறுதலும் உண்டாக்கக்கூடும். துணைவர் வழியில் நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். மீனராசி பெண்களை, குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக ஆதரவினை பெறுவீர்கள். எண்ணிய காரியத்தை திறம்பட செய்து முடித்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். நுணுக்கமான ஒரு சில கலை நுணர்வு கொண்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சம்பாதிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சேமிக்க வேண்டுமே தவிர அந்த பணத்தை கொண்டு செலவழிப்பது தேவையற்ற ஒரு சில துன்பங்களை உண்டாக்கிவிடும். இடர்பாடாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் நெருக்கடி உண்டாக்கக்கூடிய காலங்களிலும் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாகலாம். ஆகவே பணம் வரும்பொழுது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால துணையுடன் சந்திக்கக்கூடிய போக்கை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இரு வீட்டாருடைய ஒத்துழைப்புக்காக காத்திருப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் வேலை வாய்ப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதே உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடும். நற்சிந்தனைகள் உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து
வருவது நல்லது. குரு சித்தர் பெருமான் மகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. பிறருக்கு அன்னதானம் செய்து வாருங்கள். ஆலய வழிபாடில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். திருப்பணி தொடர்பான விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். மீனராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு பிறருக்கும் ஏற்ற வகையில் உதவியும் புரிவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே கவனமாக இருக்க வேண்டும். எண்ணிய காரியங்களில் பலன் பெறும் வரையில் பொறுமை நிதானம் அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். செல்வ செழிப்பு உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே மாற்றமான நாள். கவனத்தோடு செயல்பட்டால் அனைத்தும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ராசிப்படி அனைத்து விதமான சகல நற்பலன்களையும் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.